பிள்ளைகள் மெரினா கடற்கரையில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பாக அனைத்து துறையின் அனுமதி பெற்ற பிறகே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் அமைய உள்ள பேனா நினைவு சின்னத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், ஏற்கனவே அங்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவிடங்கள் சமாதியினுடைய அந்த சுற்றுச்சூழல் விதிமுறைகளை ஆராய வேண்டும் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ராம்குமார் ஆதித்யன்பர்க் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் இன்று தற்போது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பதில் மனுவை பார்க்கும்போது, கலைஞர் நினைவிடத்தில் இருந்து 650 மீட்டர் தூரத்திலும், மெரினா கடற்கரையில் இருந்து கடலுக்குள் 360 மீட்டர் தொலைவிலும் இந்த பேனா சிலை அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த பேனா சிலை அமைப்ப அந்த அனுமதி கோரி மத்திய மாநில அரசிடம் ஏற்கனவே விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் பரிந்துரைகள் அடிப்படையிலேயே இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்று அனைத்து துறைகளிலிருந்து முறையான ஒப்புதல் பெறப்பெற்ற பின்னரே இந்த பணிகள் தொடங்கும் என்றும் தற்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த ஒரு பதில் மனு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.